அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு நினைச்சதை விட கிரவுண்டில் அதிக சப்போர்ட் இருக்கிறதா சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்குங்க. இது தொடர்பான பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பரபரப்பான தமிழக அரசியலை பற்றி நாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகழ்றதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு நினைச்சதை விட கிரவுண்டில் அதிக சப்போர்ட் இருக்கிறதா சர்வே ரிப்போர்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த சர்வேல விஜய்க்கு ஆதரவாக நிறைய தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறதா. இது தாவேகா மூலம் எடுக்கப்பட்ட இன்டர்னல் சர்வே அப்படின்னே சொல்கிறாங்க. விஜயை குஷியில் அழுத்தக்கூடிய அளவுக்கு சர்வேயில் இடம்பெற்ற தகவல்கள் என்னென்ன, அவருக்கு எங்கெல்லாம் ஆதரவு இருக்கிறது அப்படின்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2026 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தாவேகா 30% வாக்கு பங்கை பெறுவோம் அப்படின்னு மக்கள் விஜயை முதல்வராக விரும்புகிறார்கள் அப்படின்னும் உட்கட்சி ஆய்வுகள் மூலமா மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த கட்சி சார்பாக நடத்தப்பட்ட உட்கட்சி சர்வேயில் இந்த முடிவுகள் உறுதியாகி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உட்கட்சி ஆய்வின் மூலம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வெளியாகி வரக்கூடிய பட்சத்தில் தற்போது திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வகிக்க தாவேகா 74 இடங்களையும் அதிமுக 56 இடங்களையும் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. 41,453 மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் திமுக 32.9% ஆதரவுடன் முன்னணி வகிக்க, தொடர்ந்து தாவேகா 31.7% மற்றும் அதிமுக 27.3% ஆதரவை பெற்றன. 8.1% பேர் மற்ற கட்சிகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி உட்கட்சி ஆய்வின்படி திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வகிக்க தாவேகா 74 இடங்களையும் அதிமுக 56 இடங்களையும் பெறுவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மதிப்பீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சென்னை, செங்கல்பட்டு, தர்மபுரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, தென்காசி, திருப்பத்தூர், திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருவள்ளூர், கடலூர் போன்ற மாவட்டங்களில் தாவேகாவுக்கு வலுவான கோட்டைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. உட்கட்சி ஆய்வின் இருக்கை கணிப்பின்படி திமுக 104 இடங்களை பெற்று முன்னிலை வகிக்க தாவேகா 74 இடங்களையும் அதிமுக 56 இடங்களையும் பெறும் என கணித்திருக்காங்க. அதாவது தாவேகா ஆதரவு தரும் கட்சியே ஆட்சி அமைக்க முடியும். இது குறித்து தாவேகா வட்டாரங்கள் நம்மிடம் கூறுகையில், தமிழக வெற்றி கழகம் அதிக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி என்பதை மக்கள் அறிவாங்க. நாங்க 30% மேல் வாக்குகள் பெறுவதாக பல ஆய்வுகள் காட்டுகிறது. இதே நிலை தொடர்ந்த திமுகவின் வாக்கு சதவிகிதம் சரியும். திமுகவின் வாக்கு சதவிகிதம் 21% தாண்டாது என்று நாங்க நம்புறோம். ஜெயலலிதா இல்லாத கடந்த தேர்தலில் அதிமுக 19.5% பெற்றது. இனி அதற்கும் வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் காரணமா விஜய் குஷியிலையும் இருக்கிறாரா. நினைச்சதை விட நமக்கு கிரவுண்ட்ல சப்போர்ட் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு விஜய் நினைக்கிறாராம். அதே சமயம் ஆளும் திமுக ஒரு தனியார் ஆய்வு நிறுவனத்துடன் இணைந்து நடத்தியதாக கூறப்படும் சமீபத்திய கணக்கெடுப்பு ஒன்றில் தாவேகா குறித்த முக்கியமான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுது. ஆனா இது அதிகாரப்பூர்வமற்ற கருத்து கணிப்பு என்று கூறப்படுகிறது. இந்த சர்வே தமிழக வெற்றி கழகத்தின் வாக்காளர் ஆதரவுல நகர்ப்புறங்களுக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை காட்டியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அந்த கட்சிக்கு நகர்ப்புறத்தில் இருப்பது போல கிராமப்புறத்தில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை அப்படின்னு இந்த சர்வேயில் கூறப்படுகிறது. சர்வே முடிவுகளின்படி தமிழக வெற்றி கழகத்திற்கு நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான மக்கள் ஆதரவு இருக்கு. மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற மையங்கள்ல கட்சிக்கு சுமார் 10 முதல் 15% வாக்காளர் ஆதரவும் இருக்கிறது அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் நகர்ப்புற இளைஞர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்க.
அதாவது கிராமங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலைமை சற்று வேறாகவே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த சர்வே தற்போது பார்க்கும் பொழுது ஒரு கலவையான நிலை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே நேரம் அங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது 10% குறைவாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா மற்றொரு புறம் விஜய் தன்னுடைய கட்சிக்கு கூட்டணி கட்சிகளோடு இணைய பல்வேறு வியூகங்களை வகுத்து வரக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் தலைமையை ஏற்க ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தயாராகி வருவதாகவும் சொல்லப்படுது. இருதரப்புடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழலில் பொங்கல் பண்டிகைக்கு பின் முடிவை அறிவிக்க இருக்காங்க. இது விஜய்க்கு கூடுதல் மைலேஜ் கொடுத்திருக்கிறதா பார்க்கப்படுகிறது. தாவேகாவில் செங்கோட்டையன் இணைவதற்கு முன்பாக ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். இவர்கள் மூவரும் அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று கூறி வந்த சூழல்ல திடீரென செங்கோட்டையன் விஜயை சந்தித்து தாவேகாவை இணைந்து கொண்டார். இதன் பின்னர் கொங்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் தாவேகாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கிறார். அதே போல கூட்டணி பேச்சுவார்த்தையையும் தாவேகா தலைவர் விஜய் நேரடியாக அல்லாமல் செங்கோட்டையன் மற்றும் ஜான் அருக்கியசாமி ஆகியோர் மூலமாக மேற்கொண்டு வருகிறார். ஆதவ் அர்ஜுனா காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதனால் தாவேகா தலைமையில் சிறிய கட்சிகளை இணைத்து கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல விஜய் தீவிரமாகவே இருக்கார். அந்த வகையில் செங்கோட்டையன் மூலமாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகிய தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஓபிஎஸ் நடத்திய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் தாவேகாவுடன் செல்லலாம் என்பதே நிர்வாகிகளின் எண்ணமாக இருந்தது. அதே போல டிடிவி தினகரனும் கடந்த சில வாரங்களாகவே விஜயை பாராட்டி வருகிறார். இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இருவருமே சாடி வந்துட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வருவதன் மூலமாக விஜய் முக்கிய கணக்கு ஒன்றே போட்டுள்ளதாக தெரிகிறது. அதாவது இருவருமே முக்குளத்தோர் அடையாளமாக இருக்கிறதுனால இவர்கள் மூலமாக முக்குளத்தோர் சமூக வாக்குகளை குறிவைக்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. அதற்கேற்ப லோக்சபா தேர்தலில் இவர்கள் மூலமாக பாஜகவின் வாக்கு சதவிகிதம் உயர்ந்ததையும் விஜய் அறிந்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் தாவேகா நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பம் மற்றும் கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால சில தொகுதிகளில் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை முன்னிறுத்துவதும் சரியாக இருக்கும் அப்படின்னு தாவேகா கணித்திருக்கிறது. விஜய், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் கூட்டணி அறிவிப்பு பொங்கலுக்கு பிறகு வெளியாகலாம் அப்படின்னு தெரிகிறது. விஜய்க்கு ஜோசியத்தில் நம்பிக்கை இருக்கிறதுனால மார்கழி மாதத்தில் கூட்டணி அறிவிப்பை வெளியிட வேண்டாம் என கருதுகிறார். அதே போல ஜனநாயகன் படத்தின் பணிகளும் இருப்பதால அதன் ரிலீஸுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வருவதே சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜயிடம் டிடிவி ஒரு சில கண்டிஷனை போட்டிருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. இன்னும் சில மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி, அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. அதற்கான தேர்தல் பணிகளில் சிறிய கட்சிகள் தொடங்கி திராவிட கட்சிகள் வரைக்கும் ஈடுபட தொடங்கியிருக்காங்க. மேலும் கூட்டணி வியூகங்களும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையும் வேட்புமனு தாக்கல் செய்யும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி இந்த கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு அறிவித்திருந்தார். மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்றும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பகிரங்கமாகவே அறிவித்தும் விட்டார். இவ்வாறான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த டிடிவி தினகரன் அவரை வீழ்த்த வேண்டும் என பல்வேறு யுத்திகளை கையில் எடுத்திருக்கார். மேலும் என்டிஏ கூட்டணியில் இருந்த தினகரன் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக ஏற்க முடியாது அப்படின்னு கூறி கூட்டணியில் இருந்து விலகினார். இபிஎஸ் தவிர வேறு யார் முதல்வர் வேட்பாளராக இருந்தாலும் பாஜகவில் இணைவோம் அப்படின்னு கூறி வந்த இவர் முதல்வர் வேட்பாளர் மாற்றப்படாததால தற்போது தாவேகாவில் இணைய போவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. டிடிவி தினகரன் விஜயுடன் பேசிக் கொண்டிருக்காரு அப்படின்னு
அப்படின்னு அந்த கட்சியின் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூறி இதனை உறுதிப்படுத்தியும் இருக்கிறார். அந்த வகையில் தினகரன் தாவேக்காவில் இணைய விஜயிடம் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம். இபிஎஸ் வீழ்த்து விஜயால மட்டுமே முடியும் அப்படிங்கிறதுனால அதிமுகவையும் விமர்சிக்க வேண்டும் என்று, இதன் மூலம்தான் அதிமுக வாக்குகளை கவர முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காராம். மேலும் இபிஎஸ் கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அதிமுக பலம் இழந்து அக்கட்சி பல பிரிவுகளாக பிளவுறும் என்று தினகரன் திட்டம் தீட்டுகிறாரு அப்படின்னே சொல்லப்படுது.